சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம், சுரேஷ் சாலே கைது. கிவிலோயா திட்டத்தினால் ஏற்படவுள்ள பாதிப்பு, எல்லை கிராமங்களுக்கு களப்பயணம் மேற்கொள்ள திட்டம். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறும் அரசு, ஆனந்த் விஜயபாலவை பதவி விலகுமாறு கோரும் கம்மன்பில. போதைப்பொருள் தகவல் வழங்கியவரின் தலையை வெட்ட சதித்திட்டம், கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர். கடல்வழி தாக்குதல் நடத்தப் போவதாக இந்தியாவிற்கு லஷ்கர் இ தொய்பா எச்சரிக்கை, அரபிக்கடல் பகுதியில் பலப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு. அமெரிக்காவில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு, நாடாளுமன்ற உரையில் பெருமிதம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றான உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பை தடுக்க தவறியதாக சுரேஷ் சாலே மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிவலோயா திட்டத்தினால் ஏற்படவுள்ள பாதிப்பு தொடர்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட எல்லை கிராமங்களுக்கு நேரடியாக களப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிவலோயா திட்டம் தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிவுல் ஓயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான திறந்த கலந்துரையாடல் ஒன்று யாழ் ஊடக அமையத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஊடக அமையத்தின் ஸ்தாபகர் இ தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், து ரவிகரன், ப சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வேலன் சுவாமிகள், சட்டத்தரணி ஐங்கரன் குவதாசன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் கிவுலோயா திட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படும் விவகாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், யானை மனித மோதல் போன்ற பாதகமான விளைவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகவியலாளர்கள், அரசியல் தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் குடிசார் சமூக அமைப்புகள் கூட்டாக இணைந்து எல்லை கிராமங்களுக்கு களப்பயணம் செய்வது என்றும் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பான கூட்டறிக்கையினை உள்நாட்டில் உள்ள முற்போக்கு அமைப்புகளுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் தூதுவர் ஆலயங்களுக்கும் சமர்ப்பிப்பது என்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் பலவீனமடைந்துள்ளமையால் அதற்கான பொறுப்பை ஏற்று ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என மக்கள் குரல் அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். படுகொலை கலாச்சாரம் 2025 ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக படுகொலை கலாச்சாரம் பலமடைந்து தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. நீதியை நிலைநாட்டும் நீதிமன்றம், அதிகாரிகள், சட்டத்திரணி மற்றும் அவரின் மனைவி படுகொலை செய்யப்பட்டமை ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. எந்த நேரத்தில் எங்கு படுகொலை இடம்பெறும் என்ற அச்சத்தில் தான் மக்கள் இன்று வாழ்ந்து வருகிறார்கள். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் தோல்வி அடைந்திருக்கிறது. பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சகல கட்டமைப்பும் தற்போது பலவீனமடைந்திருக்கிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் பலவீனமடைந்திருக்கிறது. இதன் பொறுப்பை ஏற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அதேபோல காவல்துறையும் இன்று அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காவல்துறை அதிபரும் உடனடியாக பதவி விலக வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள் அரசியல் மேம்படுத்தக்கூடாது என்பதை அரசாங்கம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்பாந்தோட்டை கிரிந்த கடற்கரையில் பாரியளவான போதைப்பொருள் கடத்தலை முறியடிக்க தகவல் வழங்கிய நபரை கொலை செய்து அவரது தலையை உதவி காவல்துறை அதிகாரி ரொஹான் ஒலுகலவின் வீட்டின் முன் வைக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற வாடகை கொலையாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண வடக்கு பகுதிக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக குறித்த கொலை ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அம்பாந்தோட்டை கிரிந்த கடற்கரையில் கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி சுமார் 350 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதன்பொழுது 7 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த போதைப்பொருள் தொகுதி தற்பொழுது துபாயில் மறைந்துள்ள அங்கொட பிரியந்த எனப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலை முறியடிக்க தகவல் வழங்கிய நபரை கொலை செய்யும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற வாடகை கொலையாளி ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பல சதித்திட்டங்களை தன்னுடைய வாக்குமூலத்தில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கிரிந்தவில் தன்னுடைய போதைப்பொருள் கையிருப்பு கைப்பற்றப்பட்டதிலிருந்து துபாயில் இருக்கும் பாதாள உலக தலைவர் மிகுந்த கோபத்தில் உள்ளதாகவும் இதை கைப்பற்றுவதற்கு ரொஹான் ஒலுகலவுக்கு தகவல் கொடுத்தது யார் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் பின்னர் அவரை கொலை செய்து அவருடைய தலையை ஒலுகலவின் வீட்டிற்கு அனுப்பும் ஒப்பந்தத்தை பாதாள உலக கும்பல் ஒன்றிடம் அவர் ஒப்படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி தற்போது காவலில் உள்ள பாதாள உலக தலைவர் உள்ளிட்ட ஒரு குழு இந்த கொலை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதன் பிரகாரம் தமக்கு இந்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்றதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த கொலை சதித்திட்டத்தை திட்டமிட்ட நபர் அங்குட லொக்காவின் உதவியாளர்களில் ஒருவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பாதாள உலக குழுக்களால் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள 16 பேருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கந்தர காவல்துறைக்குட்பட்ட பகுதியில் உள்ள 16 பேருக்கே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா புலனாய்வு தகவலின் அடிப்படையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த 16 பேரின் வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு கையேடு வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டியினூடாக குறித்த பகுதிகளில் நடமாடும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கையை மீறி செயற்பட்ட சிலரே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அயோத்தி சிவன் ஆலயத்தின் தலைமை பூசாரி கைஷானந்த் கிரிஜி மகாராஜ் தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று கீரிமலை நகுலேஸ்வரர் கோயிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதே சமயம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடமாகாண ஆளுநரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அயோத்தி சிவன் ஆலயத்தின் தலைமை பூசாரி கைலாசானந்த் கிரிஜி மகாராஜ் தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் நேற்று காலை மன்னார் திருக்கேதீஸ்வரத்துக்கும் சென்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து உலக வானூர்தியூடாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் வந்தடைந்தனர். குறித்த குழுவினர் தனியார் விடுதியொன்றுக்கு சென்ற நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமர நாயக்கூர் தலைமையிலான குழுவினர் அவர்களை வரவேற்றிருந்தனர். இதன்போது சுவாமி கைலாசானந்த் கிரிஜி மகாராஜுக்கு ஆளுநர் வடக்கு மாகாண சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தால் வெளியிடப்பட்ட சிவன் யாத்திரை பாதை மற்றும் ராமாயண யாத்திரை பாதை ஆகிய நூல்களையும் வழங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்துக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அத்துடன் கீரிமலை தீர்த்தக்கரையினையும் ஆலயத்தினையும் சுற்றி பார்வையிட்டனர். சுவாமி கைலாசானந்த் கிரிஜி மகாராஜின் இந்த பயணமானது இலங்கையின் ராமாயணம் மற்றும் சிவயாத்திரை பாதைகளை மையப்படுத்திய ஆன்மீக சுற்றுலாவை உலகளாவிய ரீதியில் மேம்படுத்துவதற்கும் இந்தியாவில் இருந்து அதிகளவான பக்தர்களை இலங்கையை நோக்கி இருப்பதற்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணக்கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என ஸ்ரீலங்கா வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் சுமார் 80,000 கொள்கலன்கள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண கோரி எரிவாயு நிறுவனத்திற்கு முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் சுமார் 80,000 கொள்கலன்கள் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எரிவாயு தேவையுடைய பெரும்பாலான பகுதிகளில் லிட்டோ நிறுவனமும் மீதமுள்ள பகுதிகளில் லாப் நிறுவனமும் பூர்த்தி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 2வது துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை கலந்தாவு பகுதியில் வைத்து 2வது துப்பாக்கிதாரி நேற்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் குறித்த சம்பவத்தின் 2வது துப்பாக்கிதாரியா என்பதை உறுதிப்படுத்த முக அடையாள கண்காணிப்பு தொழில்நுட்பம் மூலம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவத்தின் முதல் துப்பாக்கிதாரியான முன்னாள் ராணுவ உறுப்பினர் கடந்த 21ஆம் தேதி அம்பலாங்குடையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கடத்திய 2 சகோதரர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருந்து செயற்பட்டதாக கூறப்படும் 5
5 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஏனையோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது துப்பாக்கிதாரி என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 12 காவல்துறை குழுக்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ள நிலையில் தற்பொழுது 80% விசாரணைகள் நிறைவேற்றுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளன. உக்ரைனில் நிலையான அமைதிக்கான ஆதரவு என்ற பெயரில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் 4 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டே இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. 193 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 107 நாடுகள் ஆதரவாகவும் 12 நாடுகள் எதிராகவும் வாக்களித்ததுடன் 51 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா ஆகியவற்றுக்கு மேலதிகமாக உக்ரைன், பங்களாதேஷ், பிரேசில், சீனா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளன. தென் மாகாண ஆளுநராக பேராசிரியர் சுசிரிபால மானவடு நியமிக்கப்பட்டுள்ளார். தென் மாகாண ஆளுநர் பந்துல கரிச்சந்திர காலமானதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு பேராசிரியர் சுசிரிபால மானவடு நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 154 ஆவது சரத்தின் பிரகாரம் 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தென் மாகாண ஆளுநராக பேராசிரியர் சுசிரிபால மானவடு நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கலைமன்றத்தின் வானொலி, பத்திரிகை மற்றும் சமூக ஊடக அரச உபக்குழுவின் பிரதி தலைவராக சேவையாற்றும் பேராசிரியர் சுசிரிபால மானவடு ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிங்களத்துறை தலைவராகவும் ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி நூலகராகவும் கடமையாற்றியுள்ளார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் கலந்து கொண்டார். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நாடுகளின் தூதுவர்கள் தங்களின் நற்சான்றிதழ் பத்திரங்களை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளனர். நற்சான்றிதழ் பத்திரங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நாடுகளின் தூதுவர்கள் தங்களின் நற்சான்றிதழ் பத்திரங்களை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிடம் கையளித்தனர். இந்த நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்படி கியூபா குடியரசின் புதிய தூதுவராக பாட்ரிசியா லாசாரா ஃபெகா குவேரா, கட்டார் நாட்டின் புதிய தூதுவராக ஹமத் முகமது அப்துல்லா அல் ஜனத் அல் தோசாரி, ஸ்லோவேனியாவின் குடியரசின் புதிய தூதுவராக டோமாஸ் மென்சின் ஆகியோர் தங்களுடைய நற்சான்றிதழ் பத்திரங்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். நற்சான்றிதழ் பத்திரங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுமாறு அழைப்பு விடுத்தார். அத்துடன் பரஸ்பர ஒத்துழைப்பு, வர்த்தக, முதலீடு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் செயல்பட தயாராக உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மும்பை தாக்குதல் போன்று மீண்டும் கடல் வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தப்போவதாக லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் குஜராத் முதல் கேரளா வரையான அரபிக்கடல் பகுதியில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவரான சைபுல்லா கசோரி 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக ஊடுருவி மும்பையில் தாக்குதல் நடத்தியது போல 2026லும் கடலில் ஆதிக்கம் செலுத்துவோம் என இந்தியாவுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சைபுல்லா கசோரி வெளியிட்ட காணொலியில் கடந்த 2025 வான்வெளியில் பாகிஸ்தான் ஆதிக்கம் செலுத்தியது. அதேபோன்று 2026 கடல் வழியாக நாம் ஆதிக்கம் செலுத்துவோம் என்றும் நிலம், வானம், கடல் என எதிரிகளை அனைத்து வகையிலும் தாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கான நீரை நிறுத்தி இந்தியா நீர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு வருகிறது என்றும் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை பொறுப்பேற்று 1 ஆண்டில் யாரும் பார்த்திடாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இது ஒரு யுகத்துக்கான திருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 2வது ஆட்சி காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவையொட்டி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றியுள்ளார். அமெரிக்க பொருளாதாரம் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் வலுப்பெற்று வருவதாகவும் அமெரிக்க எல்லைகள் தற்பொழுது மிகவும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் எதிரிகள் அச்சத்தில் உள்ளதாகவும் ராணுவமும் காவல்துறையும் முன்னெப்போதும் இல்லாததை விட மிகவும் வலிமை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் அமெரிக்காவுக்கு மீண்டும் மரியாதை கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம், சுரேஷ் சாலே கைது. கிவிலோயா திட்டத்தினால் ஏற்படவுள்ள பாதிப்பு, எல்லை கிராமங்களுக்கு களப்பயணம் மேற்கொள்ள திட்டம்.
பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறும் அரசு, ஆனந்த் விஜயபாலவை பதவி விலகுமாறு கோரும் கம்மன்பில. போதைப்பொருள் தகவல் வழங்கியவரின் தலையை வெட்ட சதித்திட்டம், கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர். கடல்வழி தாக்குதல் நடத்தப் போவதாக இந்தியாவிற்கு லஷ்கர் இ தொய்பா எச்சரிக்கை, அரபிக்கடல் பகுதியில் பலப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு. அமெரிக்காவில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு, நாடாளுமன்ற உரையில் பெருமிதம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.